சித்திரை மாதம் மலர்ந்துள்ளது. இம்முறை வருடப்பிறப்பிற்கு முன்னராவது தமது உறவுகள் தொடர்பில் தகவல் ஏதும் கிடைக்குமா என்ற ஏக்கத்துடன் போராடி வருகின்றனர் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள். பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி ஆரம்பித்த இந்த மக்களின் போராட்டம் 41வது நாளாகவும் தொடர்கின்றது. எந்த முடிவு இன்று வரைக்கும் வரல. எல்லாரும் வரான உறுப்பினர் எல்லாரும் வரைக்கும் எங்களை துக்கம் விசாரிச்சு கொண்டு போயிடும். எங்களுக்கான ஒரு முடிவும் இது வரைக்கும் வர இல்லை. வவுனியா மத்திய தபால் நிலையம் ஒன்றில் முன்னெடுக்கப்படும் போராட்டம் 37வது நாளாகவும் தொடர்கின்றது. நாங்க தேடாத இடமில்ல தேடி இப்ப 9 வருஷமாச்சு ஒன்னும் ஒரு முடிவும் வர இல்லை. எங்களை கூசாவில் வச்சிருக்கோன்னு 4ஆம் மாடிக்கு அங்கெல்லாம் போனோம். போய் வர சொல்லி அங்க போவா அங்கேயும் எங்களை காட்ட இல்லை. காணாமலாக்கப்பட்ட தமது உறவுகளுக்கு என்ன நேர்ந்தது என முல்லைத்தீவு மாவட்ட காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களால் முன்னெடுக்கப்படும் போராட்டம் 26வது நாளை எட்டியுள்ளது. ஆனா வெளியினம் ஒவ்வொருவரும் வந்து எங்களோட துன்பத்தை கேட்டு கொண்டு போயினும் அவியலால ஒரு நல்ல செய்தி வந்து கிடைக்குமான்னு சொல்லித்தான் இந்த தெருவிலிருந்து காத்திருக்கிறோம். இரவுல வருதோ பிள்ளைன்ற செய்தி, பகல்ல வருதோண்டு டாவா பகலா இதெல்லாம் இருக்கிறோம். தமது உறவுகளை ஒருமுறையாவது பார்க்க வேண்டும் என்ற ஏக்கத்துடன் 18வது நாளாகவும் தொடர்கின்றது மருதங்கேணி மக்களின் போராட்டம். 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்காலில் எங்கள் மகன் 17 வயசுல காணாம போனவர். இதுவரையிலும் தேடியும் ஒரு இடம் கிடைக்கவில்லை. அவரை எங்கே நாங்கள் எல்லா இடத்தையும் அறிக்கை செய்த நாங்களாம் ஒரு இடம் எங்களுக்கு அப்படி இருக்குன்னு. ஆனால் சில பேர் கண்டிருக்கணும் கடைசியா பிடிவாட்டன்னு சொல்லி அவரே சொல்லி இருக்கிறார். அம்மாட்ட சொல்லுங்க, நாங்கள் ஆமிட்ட பிடிவாட்டுட்டோம், அவைக்கு சொல்லி விடுங்கன்னு சொல்லி இருக்கிறார். திருகோணமலையில் காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களால் 28வது நாளாகவும் உணவு தவிர்ப்பு போராட்டம் இடம்பெற்று வருகின்றது. எங்கள் மக்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும், ஒரு அநீதி வழங்கப்பட்டிருக்கிறது என்று எல்லாருக்கும் தெரியும். ஒரு நியாயம் வழங்கப்படணும். இதுக்காக நாங்கள் இந்த போராட்டத்தை கைவிட போறதில்லை. இன்னும் மேல் நிச்சயமா கொழும்பு மாவட்டத்திலேயே இந்த போராட்டத்தை செய்வதற்காக நாங்கள் திட்டமிட்டு இருக்கிறோம். மக்கள் ஒத்துழைப்பு தந்தால் நாங்கள் அந்த கொழும்பு மாவட்டத்தில் இந்த போராட்டத்தை மேற்கொண்டு இருக்கிறோம்.